ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் ரொம்ப சூப்பரான க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய வீடு கொஞ்சம் அழுக்காக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நான் என்ன மாதிரி ஃபுல் ஹோம் க்ளீனிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறது டெய்லி க்ளீனிங் இல்லை. எனக்கு வீடு எப்போயெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னு தோணுதோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஃபுல் ஹோமையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதிலேருந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். புதுசாக கல்யாணம் ஆன பெண்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வீடை எப்படி நீட்டாக சூப்பராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். க்ளீனிங் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக என்னோடய ஃபேஸ்க்கு ஒரு பேக் போட்டுக்கிறேன். இது என்ன ஃபேஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி ப்ளஸ் ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு ஒரு 24-25 மேலேலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு ஃபீல் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்லாம் போட்டுக்கலாம். நான் என்னோடய ஃபேஸ்க்கு ரெகுலராக எப்போயுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கத்தாழை ஜெல் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முல்தானி மெட்டி யூஸ் பண்ணுவேன். இந்த முல்தானி மெட்டி ப்ளஸ் கத்தாழை ரெண்டுமே இல்லாத டைம் பார்த்திங்கன்னா தயிர் அப்ளை பண்ணிப்பேன். இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பார்த்திங்கன்னா டெய்லி ஏதாச்சும் ஒரு பேக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி டெய்லி ஏதாச்சும் ஒரு பேக் போட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சூடாக பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரிங்க் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்கும். நானுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி துளசி, மல்லி, இஞ்சி இதெல்லாமே சேர்த்து நல்ல ஒரு வரச்சாய மாதிரி வச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நேற்று வாஷ் பண்ண துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அது பிளேஸில் பார்த்திங்கன்னா நீட்டாக மடித்து வச்சுக்க போகிறேன். துணி எல்லாத்தையுமே மடித்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டு விட்ருக்கேன். இந்த மிஷின் சுற்றி நிற்கிறதுக்குள்ளே நம்ம அந்த துணியை நீட்டாக மடித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த துணியை அது பிளேஸில் பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக மடித்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி துணி எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக அது பிளேஸில் மடித்து வச்சிட்டோம்னா வீடு பார்க்குறதுக்கு எப்போயுமே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 11:20 ஆகுது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வேலையெல்லாம் செய்யும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செய்யும்போது அந்த வேலை பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கடகடன்னு ஸ்பீடாக பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்ம டைம் பார்க்காம நம்ம வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேலை இழுத்துட்டு அப்படி லேட்டாக செஞ்சுட்டே இருப்போம். அதே இது வேலைக்கு போகிற பெண்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்ட் டயத்துக்கு பார்த்திங்கன்னா வேலை கடகடன்னு ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிருப்போம். எதுக்கு நம்ம எப்போயும் செய்கிற வேலையை அந்த அன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சுருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி டைம் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம முடிச்சிருப்போம். வேலை செய்யவே பார்த்திங்கன்னா லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சமாக தைலம் தேய்ச்சிட்டு அப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தைலம் தேய்ச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி தைலத்தோட ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த தைலத்தோட ஸ்மெல் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 ரூமில் இருக்க துணி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீட்டாக பீரோவில் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட் கவர் எடுத்து துவைக்க போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெட் கவர் போடாத அன்றைக்கி கிட்ஸ் ஏதாச்சும் பெட்டில் சிந்திட்டாலோ ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் பெட்டை நீட்டாக சூப்பராக பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் பார்த்திங்கன்னா யூரின் பாஸ் பண்ணிடுவாங்க பெட்டில். அந்த மாதிரி ஏதாச்சும் அழுக்கு கரை இந்த மாதிரிலாம் பட்ட அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 2 மாதத்துக்கு ஒரு டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டை க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெட்டை க்ளீன் பண்ணும்போது பெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பார்த்திங்கன்னா கரையோ அழுக்கோ இருக்காது. என்னோடய பெட் கலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட் கலர்னால எனக்கு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு கரைப்பட்டாலும் அப்படியே தெரியும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எப்போயாச்சும் ஒரு டைம் க்ளீன் பண்ணுவேன். கொஞ்சமாக ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து அதில் பார்த்திங்கன்னா சோப் ஆயில் ப்ளஸ் ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கெட்டியான டவல் எடுத்து நல்லா தண்ணியில் முக்கி நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அதை பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி விடுங்க. இது கூடவே கொஞ்சமாக பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் சேர்த்துட்டு நல்லா துணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது அழுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும். நம்மளோட பெட் சைஸ் சின்னதாக இருக்கும்போது நம்ம வெளியே அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பெட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது நம்ம ஃபேன் போட்டு காய வச்சுக்கலாம். நாள்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெட்டு சூப்பராக காஞ்சிரும். பெட்டு நல்லா நீட்டாக காஞ்சதுக்கப்புறம் எப்பயும் போல் பார்த்திங்கன்னா பெட் கவர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டு துடைக்கும் போது இந்த மாதிரி 2 கையும் வச்சு அழுத்தி துடைங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா அழுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வரும். மெயினாக பெட்டை துடைக்கும் போது தண்ணியோட துடைச்சிடாதீங்க. தண்ணி நல்லா பிழிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அழுத்தி துடைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம துடைச்சதுக்கப்புறம் பெட் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக பளிச்சுன்னு ஆயிரும். நெக்ஸ்ட்டு அதே துண்டில் நல்லா தண்ணியை புழிஞ்சதுக்கப்புறம் கட்டிலையும் பார்த்திங்கன்னா நீட்டாக தொடச்சி விட்டுக்கிறேன். நம்மளோட பெட் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் பாருங்கள் உங்களுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் இந்த மாதிரி ஃபேன் ஒரு ஹாஃப் டே போட்டு விட்டோம்னா பெட் சூப்பராக காஞ்சிரும்.
வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பார்த்துக்கலாம். வீடு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அன்க்ளீனாக இருக்குது. ஸோ அதை வந்து 1 by 1 பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவிட்டு 1 by 1 பார்த்தீங்கன்னா நான் வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சுக்கிறேன். வீடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்க்ளீனாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா வீடே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. இப்போ மேலே இருக்க ஒற்றை எல்லாத்தையுமே சூப்பராக அடித்து முடிச்சதுக்கப்புறம் பீரோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா தூசி வந்து தட்டி விட்டுக்கிறேன். வீடு ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாக வச்சுட்டு இந்த இடத்துல இருக்க தூசெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுறதுக்கு மறந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக வந்து தட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈரட்டவல் வச்சு நல்லா சுவிட்ச் போடையும் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துடைக்கும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா எல்லா சுவிட்ச் போடையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. இந்த சுவிட்ச் பாக்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மெயினாக 2 weeks ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேனில் இருக்க தூசி எல்லாத்தையுமே நல்லா தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபேனை வந்து நம்ம அடிக்கடி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வைக்கும்போது காற்று பார்த்தீங்கன்னா சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஃபேனையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஈரட்டவல் வச்சு நல்லா டைனிங் டேபிளையுமே நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கொசு வலையில் இருக்க டஸ்ட்டையுமே நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வந்து நம்ம தேய்ச்சி விடும் போதே அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். எல்லா நெட்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூசி தட்டி விட்டுக்கிறேன். எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் இருக்க தூசியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தட்டி விட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருமே இந்த கதவு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணவே மாட்டோம். ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நல்லா ஈரட்டவல் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா நீட்டாக வந்து எல்லா சைடுமே தொடச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் டேங்க் வந்து ஈரட்டவல் வச்சு நல்லா நீட்டாக வந்து எல்லா சைடுமே நல்லா தொடச்சி விட்டுக்கிறேன். இதையுமே 2 நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஈரட்டவல் வச்சு துடைக்கும் போது நல்லா பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிவி செல்ஃபையுமே நல்லா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம தொடச்சி வைக்கிறதுனால இடம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும். வாஷிங் போட்டிருந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து காய போட்டு விட்டுக்கிறேன். தூசு எல்லாமே தட்டி விடுறது, அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா நீட்டாக வந்து கூட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கம்ஃபர்ட் இல்லாட்டி லைசால் கலந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக வந்து மாப் போட்டு விட்டுக்கலாம். வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா மாப் வந்து புழிஞ்சிட்டு இந்த மாதிரி மாப் போட்டு விட்டுக்கோங்க. வீட்டில் எல்லா க்ளீனிங் ஒர்க்குமே நீட்டாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பாத்ரூமே நல்லா நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுக்க போகிறேன். பாத்ரூமில் மிரர் வச்சுருந்திங்கன்னா அடிக்கடி பார்த்திங்கன்னா ஷாம்பு ஏதாச்சும் போட்டு வந்து நீட்டாக வந்து கழுவி விட்டுக்கோங்க. எல்லா ஒர்க்குமே நீட்டாக வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட வீடு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து முடிஞ்சிச்சு. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நான் வீடு துடைக்கிறது, கூட்டுறது இந்த மாதிரி எல்லாமே டெய்லியுமே பண்ணிடுவேன். டீப் க்ளீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதவு துடைக்கிறது, ஃபேன் துடைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பண்ணுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கான க்ளீனிங் வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.